2020 BO எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இங்கே பாருங்கள், டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. த வேல்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு, கியூபாய்டோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ கியூபாய்டுங்கிறது ரெக்டாங்கிளே பாக்ஸில் இருந்துச்சுன்னா அதான் கியூபாய்டு. ஸோ நமக்கு ரெக்டாங்கிளுக்கு என்ன இருக்கும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பி. இங்கே கியூபாய்டுங்கிறப்போ ஹைட்டுன்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எல்பிஹெச் அதுதான் கியூபாய்டோட வேல்யூம். எல்பிஹெச் கியூபிக் யூனிட்ஸ் அப்படிம்பாங்க. வேல்யூம்னாலே 3 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ கியூபிக் யூனிட்ஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, இஃப் 6 children shared 24 pencil equally, then how many pencil are required for 18 children? 6 குழந்தைகள் 24 பென்சில்களை சமமாக பங்கிட்டுக் கொள்கிறார்கள் எனில் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே சில்ட்ரன் போட்டுக்கிறோம், இங்கே பென்சில்ஸ் போட்டுக்கிறோம். 6 சில்ட்ரன் வந்து 24 பென்சிலை என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து சில்ட்ரன்ஸ் அதிகமாச்சுன்னா ஷேரும் அதிகமாகும். ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ இந்த 6 இருக்கா, 6ம் 18ம் பாருங்கள், இது ரெண்டும் சேம் டேபிளில் டிவைட் ஆகுமா, மல்டிபிள் ஆகுமா, டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுறோம். ஸோ 6 டேபிளில் 18 வரும். ஹவு மெனி டைம்? 6 3s are 18. அப்போது 6ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 18 எக்ஸிஸ்ட் ஆகுதா? அப்போ அந்த 3ஆல் எதால் இங்கே மல்டிபிள் பண்ணமோ அந்த டேர்மை இங்கே இருக்க 24ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 24 × 3 போட்டால் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா என்ன வரும்? 72 வரும். அப்போ 72 தான் ஆன்சர். தேங்க்யூ.